ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகில் உள்ள கோடான கோடி படைப்புகளிலே மனிதன் ஓர் அற்புத படைப்பாக திகழ்கிறான். படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மனிதன் ஓர் உயர்ந்த படைப்பாக திகழ்வதற்குரிய காரணம் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பகுத்தறிவுதான் காரணம். எது நன்மை எது தீமை என்று, எது சரி எது தவறு என்பதை பகுத்து அறியக்கூடிய கல்வி ஞானத்தை பெற்றிருக்கிற காரணத்தினால்தான் உலகில் உள்ள அத்தனையையும் விட மனிதன் ஒரு உயர்ந்து நிற்பதை பார்க்கிறோம். முதல் மனிதரும் மனித குலத்தின் தந்தையுமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு அத்தனை வானவர்களும் மரியாதை செய்தார்கள். எந்த காரணத்தினால்? நம்முடைய மனித குலத்தின் தோற்றத்திற்கு காரணமாக இருந்த, நம்மை போன்ற ஒரு மனிதராக இருந்த ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானுலகில் உள்ள அத்தனை வானவர்களும் பணிந்தார்கள் என்றால், அத்தனை வானவர்களும் அந்த முதல் மனிதருக்கு மரியாதை செய்தார்கள் என்று சொன்னால் அதற்குரிய காரணம் என்ன? ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற கல்வி ஞானம் தான் காரணம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடும் போது வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹ, அனைத்து கல்வி ஞானத்தையும் அல்லாஹ் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். முதல் மனிதராக இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா விதமான கல்வி ஞானங்களையும் கற்றுக் கொடுத்து அதை வானவர்களுக்கு முன்னால் நிரூபிக்க செய்து அத்தனை வானவர்களையும் இதோ இந்த ஆதமுக்கு நீங்கள் பணியுங்கள், மரியாதை செய்யுங்கள் என்று சொல்லி அத்தனை வானவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரியாதை செய்தார்கள். அதற்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த கல்வி ஞானம் தான் ஒரு காரணமாக இருந்தது. இப்படி இந்த உலகத்திலே உலகில் உள்ள அத்தனை படைப்புகளையும் விட மனித சமுதாயமாக இருக்கிற நாம் எல்லாவற்றையும் விட சிறந்து விளங்குகிறோம் என்றால், எல்லாவற்றையும் விட உயர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய கல்வி ஞானம் தான் காரணம். அத்தகைய கல்வி ஞானத்தை கொண்டுதான் உலகில் உள்ள அத்தனை படைப்புகளை விட நாம் சிறந்து நிற்கிறோம். இதை நாம கண்கூடாகவே பார்க்கிறோம். இந்த கல்வி என்கிற ஒரு முறை மாத்திரம் நம்மிடத்தில் இல்லாமல் போனால் ஏனைய கால்நடைகளுக்கும் நம்மவர்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம போயிருக்கும். ஆடு மாடுகளை போன்று ஒருவராக நாமும் ஆகியிருப்போம். ஏன் ஆடு மாடுகள் சாப்பிடுது, நம்மளும் சாப்பிடுறோம். ஆடு மாடுகள் தூங்குகிறது, நாமும் தூங்குகிறோம். ஆடு மாடுகள் பிறந்து செத்து தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறது, அதே போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறோம். இந்த கல்வி என்கிற ஒன்று மாத்திரம் இல்லாமல் இருக்குமேயானால் மனித குலத்திற்கும் மனிதன் அல்லாத ஏனைய கால்நடைகளுக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் போயிருக்கும். அப்ப எதை வைத்து வித்தியாசப்படுறோம்? ஏனைய கால்நடைகளை விட நாம் உயர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னால் அதற்குரிய காரணம் என்ன? இறைவனின் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற பகுத்தறிவு, அல்லாஹ்வினால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற கல்வி ஞானம். அத்தகைய கல்வி ஞானத்தை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் தங்களுடைய வாழ்க்கையில பெருக்கிக் கொள்ள வேண்டும். அத்தகைய கல்வி ஞானத்தை ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று உலகில் உள்ள அத்தனை மதங்களையும் விட இஸ்லாமிய மார்க்கம் அழுத்தம் திருத்தமாக போதிக்கின்றது. எந்த மதமும் சொல்லாத அளவிற்கு, எந்த மார்க்கமும் போதிக்காத அளவிற்கு நாம் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டுள்ள இஸ்லாமிய மார்க்கம் மனித சமுதாயம் என்று சொன்னால் உன்னை சிறப்பிக்க செய்யக்கூடிய கல்வி ஞானத்தை நீ தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும், அறிவு ஞானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் விட இந்த கல்வியை வைத்துதான் நீ சிறப்புற்று நிற்கிறாய். இப்படி கல்வி கற்பதை தூண்டக்கூடிய ஒரு மார்க்கமாக, அதையும் அதையும் வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் திகழ்கிறது. எந்த அளவிற்கு கல்வியை வலியுறுத்தது? உலகத்தில் எந்த மார்க்கமும் இப்படி சொல்லியிருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் சலக தரீகன் யல்தமிசு பிஹி இல்மன், கல்வியை தேடி பயணிக்கக்கூடியவன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah, அவனும் சுவனம் செல்லக்கூடிய பாதையை அல்லாஹ் அவனுக்கு லேசாக்கி விடுவான்.
கல்வியை தேடி ஒருவன் ஒரு பாதையில் பயணிப்பானேயானால் அவன் கடைசியில் போய் சேரக்கூடிய இடம் சொர்க்கமாகத்தான் இருக்கும். இப்படி எந்த மார்க்கமாவது சொல்லியிருக்கிறா? எல்லா மார்க்கமும் மனிதர்களுக்கு கல்வி தேவை என்று போதித்திருக்கும். நம்முடைய மார்க்கம் சொல்லியிருப்பதை போன்று, நம்முடைய தலைவர் கல்வியை பற்றி வலியுறுத்தி உள்ளதை போன்று, கல்வியை தேடி நீங்கள் பயணிப்பீர்களேயானால் நீங்கள் செல்லக்கூடிய பாதையை சுவனத்தை நோக்கிய பாதையாக மாற்றி விடுவான். அப்ப இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்ன? முஸ்லிம்கள் எதை லட்சியமாக கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய சொர்க்கத்தை பெறுவதாக இருந்தால் கூட கல்வி ஞானம் அவசியம். கல்வி ஞானத்தை தேடி வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த தேடல் நம்மிடத்தில் இருந்தால்தான் நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்தில் நாம் நுழைய முடியும். இந்த அளவிற்கு நம்முடைய மார்க்கம் கல்வியை பற்றி வலியுறுத்தக்கூடியதாக உள்ளது. இதே போன்று திருமறை குர்ஆனிலேயும் ஏராளமான வசனங்களை நீங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலேயும் ஜின்களிலேயும் ஏராளமான சமுதாயத்தினரை, ஏராளமான மக்களை நாம நரகத்திற்கென்றே படைத்திருக்கிறோம். அதிகமான மனிதர்கள் நரகத்துக்கு தான் போவாங்க, அதிகமான ஜின்கள் நரகத்திற்கு தான் செல்வார்கள். அவ்வாறு நரகத்திற்கு செல்லக்கூடிய அந்த மனிதர்கள் யார்? நரகத்திற்கு செல்லக்கூடிய அந்த ஜின்கள் யார்? எப்படிப்பட்டவர்கள்? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அய்யுனுன் லா யுபஸிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. உள்ளங்களை பெற்றிருந்தும் அதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடிய கல்வி ஞானங்களை புரிந்திருக்க மாட்டார்கள். செவிப்பறைகள் உண்டு, செவிகள் உண்டு, அதன் மூலம் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய கல்வி ஞானங்களை கேட்டு தெரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கும் பார்வையை கொடுத்திருக்கிறோம். ஆனால் அந்த கண்களின் மூலம் என்னென்ன தகவல்களை பார்த்து படிப்பினையாக கல்விகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அத்தகைய கல்வி ஞானத்தை பெற்றிருக்க மாட்டார்கள். எப்படி அல்லாஹ் நரகத்துக்குன்னு உள்ள மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அதிகமான மக்கள் நரகத்தில் இருப்பார்கள். அவர்கள் உலகில் வாழும் போது எப்படி வாழ்ந்தவர்கள்? கல்வி ஞானத்தை பற்றி, அதை வளர்த்துக் கொள்வதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காதவர்கள். உள்ளங்களை கொடுத்திருக்கிறோம் எல்லா மனுஷனுக்கு போல, பார்வைகளையும் ஏனைய உடல் உறுப்புகளையும் கொடுத்திருக்கிறோம். அதன் மூலம் எத்தகைய கல்வி ஞானத்தை அவன் வளர்க்க வேண்டுமோ அத்தகைய கல்வி ஞானங்களை வளர்க்க தவறியவர்கள், அந்த கல்வி ஞானத்தை தேடி பெற தவறியவர்கள் நாளை மறுமை நாளிலே நரகத்திற்கென்றே படைக்கப்பட்டுள்ளார்கள். எந்த அளவிற்கு நம்முடைய மார்க்கம் கல்வியை பற்றி வலியுறுத்தது? கல்வியை நீ தேடவில்லை என்று சொன்னால், உன்னுடைய உள்ளத்தின் மூலம் கல்வியை நீ வளர்த்துக் கொள்ளவில்லையானால், உன்னுடைய சிந்தனையின் மூலம், உன்னுடைய பார்வையின் மூலம், உன்னுடைய செவியின் மூலம் கல்வி ஞானத்தை நீ வளர்த்துக் கொள்ள தவறிவிட்டால் நீ போய் சேரக்கூடிய இடம் நரகமாகத்தான் இருக்கும் என்று நம்முடைய மார்க்கம் எச்சரிக்கை செய்கிறது. நரகத்தில் உள்ளவர்கள் அப்படித்தான் புலம்புவார்கள். இறைவன் திருமறை குர்ஆனிலே நம்ம அனைவர்களுக்கும் அழகான படிப்பினை பெற்றுத் தரக்கூடிய வகையில் நரகத்தில் இருக்கிறவங்க எப்படி புலம்புவார்கள் அதை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போது அவர்கள் புலம்புகிறார்கள், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நாகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர். நாங்கள் கேட்க வேண்டிய விஷயங்களை ஒழுங்காக கேட்டு அந்த கருத்துக்களை, அந்த கல்விகளை நாங்கள் சிந்தித்திருப்போமேயானால் இப்ப நரகவாசிகளாக விழுந்திருக்க மாட்டோமே. நரகத்தில் வந்து விழுந்து சாகக்கூடிய ஒரு நிலை எங்களுக்கு ஏற்பட்டிருக்காதே என்று நரகவாசிகள் புலம்புவார்கள். அப்ப நரகவாசியுடைய புலம்பலை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது கூட, ஆக உலகில் வாழும் போது நான் சிந்திக்காமல் விட்டு விட்டேனே, உலகில் வாழும் போது தேவையான கல்வியை தேடாமல் விட்டு விட்டேனே, கல்வி ஞானத்தை பெருக்கிக் கொள்ள நான் தவறிவிட்டேனே, அத்தகைய கல்வி ஞானத்தை நான் பெற்றிருந்தால் உலகில் வாழும் போதே சரியான சத்திய பாதை நோக்கி நான் நடைபெற்றிருப்பேனே. இவ்வாறு புலம்புவதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். இவ்வளவு எல்லாத்தையும் நீங்க சேர்த்து வச்சு பாருங்க. நம்முடைய மார்க்கம் கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி என்கிற அந்த அறிவுக்கு வழங்கி இருக்கிற முக்கியத்துவம் இன்னும் நீங்க குர்ஆனை எடுத்து பாருங்க. குர்ஆனை ஒருவன் விளங்குவதாக இருந்தாலே அவன் அறிவாளியாக இருக்க வேண்டும். கல்வி ஞானத்தை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் குர்ஆனை விளங்குவார்கள். இன்ன ஃபீ ذلك لآية لقوم يعلمون.
கல்வியை பெற்ற சமுதாயத்திற்கு, நன்கு சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இந்த திருமறை குர்ஆனிலே ஏராளமான சான்றுகள் உள்ளது. அப்ப குர்ஆனை ஒருவன் முறையாக புரிந்து கொள்வதாக இருந்தால் கூட, நம் அனைவர்களுக்கும் இறைவேதமாக வழங்கப்பட்டிருக்கிற திருமறை குர்ஆனை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமேயானால் அதற்கு கல்வி அவசியம். அல்லாஹ் அப்படித்தான் அழைப்பு விடுக்கிறான். சும்மா ஏனோ தானோ என்று குர்ஆனை புரட்டாதே. அந்த குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு உனக்கு தேவையான கல்வி ஞானத்தை தேடி பெற்றுக் கொண்டு வா. அப்பதான் இந்த குர்ஆன் உனக்கு விளங்கும். எந்த கல்வி ஞானமும் இல்லாம குர்ஆனை படித்தால், எந்த கல்வி ஞானத்தையும் வளர்த்துக் கொள்ளாமல் திருமறை குர்ஆனில் இருந்து ஏதேனும் ஒரு வசனத்தை படித்தால் அது நமக்கு விளங்குமா? கல்வி உள்ளவர் திருமறை குர்ஆனை படிப்பதற்கும் கல்வி ஞானத்தை பெறாதவர் திருமறை குர்ஆனை படிப்பதற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் உண்டு. கல்வி ஞானத்தை பெற்றவர் படித்தால் என்ன செய்வார்? ஒவ்வொரு வசனங்களும் அவர்களுக்கு அழகாக விளங்கும். ஒவ்வொரு வசனங்களும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக அவருக்கு திகழும். அல்லாஹ் என்ன அற்புதமா சொல்லியிருக்கிறான். உலகில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம கண்டுணர்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய, பார்த்து ரசித்த பல்வேறு விஷயங்களை கொஞ்சம் கூட தவறாமல் பிசகாமல் அல்லாஹ் அற்புதமாக திருமறை குர்ஆனை சொல்லியிருக்கிறானே என்று கல்வியாளர்கள் மெச்சுவார்கள். இதே கல்வி அறிவு இல்லாதவர்கள் திருமறை குர்ஆனை படித்தால் அப்பதான் குர்ஆனையே திறந்து பார்ப்பாரு. அப்பதான் முதல் வசனத்தை எடுத்து படிப்பாரு. உடனே அவருக்கு சந்தேகம் வந்துடும். கல்வி உள்ளவர் திருமறை குர்ஆனை படிப்பதற்கும் கல்வி இல்லாதவர் திருமறை குர்ஆனை படிப்பதற்கும் இதுதான் வித்தியாசம். அவர் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் சந்தேக கண்ணோட்டத்தோட பார்ப்பார். என்னப்பா ஒன்னும் புரிய மாட்டேங்குதே, என்ன செய்யறது, ஏது செய்யறது, யாருக்கு போன் பண்ணி கேட்க, இப்படிங்கிற சிந்தனை தான் அவருக்கு இருக்கும். அப்ப அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆனை அழைப்பு விடுக்கிறான் என்று சொன்னால், இந்த குர்ஆனை ஏராளமான சான்றுகளை நம்ம சொல்லி இருக்கிறோம், பல்வேறு அத்தாட்சிகளை விளக்கி இருக்கிறோம். அத்தனை அத்தாட்சிகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டுமேயானால் வெறும் மண்டையோடு திருமறை குர்ஆனை படிக்க வராத, உலகில் உள்ள பல்வேறு கல்வி ஞானங்களை தேடி பெற்றுக்கொண்டு திருமறை குர்ஆனை படித்துப்பார். அதில் உள்ள அத்தாட்சிகள் உனக்கு விளங்கும். அதில் உள்ள சான்றுகள் உனக்கு தெள்ள தெளிவாக புலப்படும். ஒமா யஅகிலுஹா இல்லல் ஆலிமூன். ஆலிம்களை தவிர இந்த திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ள உதாரணங்களை வேறு யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் ஏராளமான உதாரணங்களை சொல்றான். மக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக, அவ்வாறு மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்வதற்காக இறைவனால் சொல்லப்பட்டுள்ள உதாரணங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்றான், ஆலிம்கள் தான் புரிந்து கொள்வார்கள். ஆலிம்களை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆலிம்கள்னா உங்க மனப்பார்வைக்கு வரக்கூடிய ஆலிம் யாரு? தெருவை அப்படியே கூட்டிக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஜுப்பா, கையில எப்ப பார்த்தாலும் ஐயப்ப சாமி மாதிரி ஒரு தஸ்மி மணி, தலையில தொப்பி, இன்ன பிற ஆயுதங்கள் அவர்கள்லாம் அவைகள் அனைத்தும் அவரிடத்தில் இருந்தால்தான் இப்படி பாக்குறதுக்கே சீனத்தா இருக்கணும். பேண்ட் சட்டையை போட்டுட்டு ஒருத்தர் போய் நின்னா அவர் ஆலிம்சா நம்ம யாரும் ஏத்துக்கிறது கிடையாது. இவர் என்ன ஆலிம் செய்ய விட்டு தாடி இல்ல, தாடி ஒரு அளவுகோல் தான், அது மார்க்கத்தில் இருக்குது. இவருடைய ஜுப்பா கிடையாது, இவர் தரையை கூட்டி பெருக்கக்கூடிய அளவிற்கு ஆடை அணியவில்லை, கையில தஸ்மிமணி இல்ல, தலையில தலப்பாக கிடையாது. இவரெல்லாம் எங்க போய்ப்பா படிச்சுட்டு வந்தாரு, இப்படி நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த ஆலிம்களை பற்றி அல்லாஹ் சொல்லல. ஆலிம் என்று சொன்னாலே நம்முடைய மனப்பார்வைக்கு யார் வருகிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் பேசவில்லை. கல்வி ஞானத்தை வளர்த்து கொண்ட ஆலிம்கள், உண்மையான கல்வி ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஆலிம்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். அவங்களுக்கு தான் இந்த குர்ஆன் விளங்கும். அவர்கள் தான் இந்த குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ள உதாரணங்களையும் சான்றுகளையும் புரிந்து நடப்பார்கள். இந்த அளவிற்கு நம்முடைய மார்க்கம் கல்வி ஞானத்தை பற்றி அதிகம் அதிகம் வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக, கல்வி ஞானத்தை நாம் வளர்த்துக் கொள்ளவில்லை என்றால் நம்முடைய மறுமை வாழ்க்கையே நாசமாகிவிடும் என்கிற கடுமையான எச்சரிக்கை சொல்லப்பட்டுள்ளது. எல்லாருமே கல்வியை தேடணும். எப்படியான கல்வியை தேடுவது? நாம தான் கல்வி ரெண்டு கூறா பிரிச்சு வச்சிருக்கிறோமே, அதெல்லாம் சரி, கல்வியை தேடி பெற்றுக்கொள்ளணும், அதெல்லாம் ஓகே. நீங்க சொன்னது உலக கல்வியா இல்ல மார்க்க கல்வியா? இப்படி நாம கல்வியை பிரித்து வைத்திருக்கிற முறை இது. கல்வி ரெண்டு கூறாக பிரித்து இவைகள் எல்லாம் உலக கல்வி, இவைகள் எல்லாம் மார்க்க கல்வி. நீங்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது உலக கல்வி ஐயா அல்லது மார்க்க கல்வி ஐயா?
இப்படி அல்லாஹ் பிரிச்சு வச்சிருக்கிறானா? உலக கல்வி மார்க்க கல்வி என்று நாம பிரிச்சு வச்சிருக்கிறோம். இறைவனோ திருமறை குர்ஆனோ அல்லது அந்த குர்ஆனை விளக்க வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ இப்படி ஒரு பிரிவினை ஏற்படுத்தவில்லை. உலக கல்வி மார்க்க கல்வி ரசூலுல்லாஹ் பிரிக்கல. உலக கல்வி மார்க்க கல்வி என்று அல்லாஹ் பிரிக்கவில்லை. உலக கல்வி மார்க்க கல்வி என்று திருமறை குர்ஆன் நமக்கு கல்வியை இரண்டு கூறாக பிரித்து சொல்லவில்லை. எப்படி சொல்றோம்? நீங்க பல விஷயங்களை உலக கல்வி நம்ம வச்சிருப்போம். இன்றைக்கு உள்ள ஏராளமான மனிதர்கள் என்னென்ன விஷயம்லாம் உலக கல்வி, வானங்களை பற்றியான கல்வி, வானியல் சார்ந்த கல்விகளை அறிந்து கொள்வது, புவியியல் சார்ந்த கல்விகளை தெரிந்து கொள்வது, இதெல்லாம் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத உலக கல்வி என்று நாம விளங்கி வச்சிருக்கிறோம். இது உலக கல்வியா? வானியல் சார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்வதும் பூமியில் நடக்கக்கூடிய அது சார்ந்த கல்விகளை தெரிந்து கொள்வதும் உலக கல்வியாது? அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அந்த கல்வியையும் கற்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான், அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாதி வல் அர்த் கானதா ரத்கன் ஃபஃபதக்னாஹுமா. இந்த மக்கள் சிந்திக்க மாட்டார்களா? வானம் பூமி எல்லாமே ஒரு காலத்தில் ஒன்றாகத்தான் இணைந்திருந்தது. ஃபஃபதக்னாஹுமா, நாம் தான் அந்த இரண்டையும் பிரித்தோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே வானம் பூமியை பற்றி பேசிவிட்டு சிந்திச்சு பார்ப்பா, இந்த தகவல் உனக்கு தெரியாதா? இந்த தகவலில் உன்னுடைய சிந்தனையை செலுத்த மாட்டியா? வானம் பூமி எல்லாமே ஒரு காலத்தில் ஒன்றாகத்தான் இருந்தது. நாம தான் அதை பிரித்தோம். வானத்தை தனியாகவும் பூமியை தனியாகவும் இன்ன பிற கோள்களை தனியாகவும் நாம் தான் பிற்காலத்தில் பிரித்தோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். இது நம்ம பார்வைக்கு என்ன? இது உலக கல்வி, இது சயின்ஸ், இது பெருவெடிப்பு கொள்கை. அதைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லித் தரான். நாம எதை அறிவியல் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறோமோ, பிக் பேங் தியரி என்று நாம் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, அதை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி, இதையும் சிந்திச்சு பார்ப்பா, இதை சிந்திக்காமல் இருப்பியா? இதை அறிந்து கொள்ளாமல் உன்னுடைய மூளையை மலங்க செய்வாயா நீ என்று திருமறை குர்ஆனில் கண்டிப்போடு. இந்த இறை மறுப்பாளர்கள், இந்த அறிவு கட்ட மக்கள் வானம் பூமியினுடைய படைப்பை பற்றி எல்லாம் சிந்திக்க மாட்டார்களா? அது ஒன்றாக இருந்ததையும், முன்பு ஒரு காலத்தில் அந்த இரண்டும் ஒன்றாக இருந்து பிற்காலத்தில் அதை பிரிக்கப்பட்டதை ஏன் சிந்திக்க மறுக்கிறார்கள் என்று அல்லாஹ் சாடுறான். அப்ப அல்லாஹ் சாடுகிறான் என்று சொன்னால் அது உலக கல்வி நீங்க பிரிப்பீங்களா? நம்ம பார்வைக்கு அது உலக கல்வியா தெரியுது. இறைவன் அதையும் திருமறை குர்ஆனில் சொல்லி அந்த கல்வியும் கற்றுக்கொள்ளப்பாங்கிறான் பல்வேறு வசனங்கள்ல. அதே போன்று நாம எதையெல்லாம் உலக கல்வியின் பிரிச்சு வச்சிருக்கிறோம்? உயிரினங்கள் சார்ந்த விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வது, ஆடு மாடு சிங்கம் புலி இது மாதிரியான பிராணிகளை பற்றி, அதனுடைய தன்மைகளை பற்றி, அதற்கு மட்டும் உள்ள விசேஷ குணங்களை பற்றி அறிந்து கொள்வது, அதெல்லாம் உலகியல் கல்வி. அதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அதை கற்கும்படி நம்முடைய மார்க்கம் சொல்லவில்லை. அப்படி நாம நினைக்கிறோம். டிஸ்கவரி சேனல்ல வந்து விளக்கிட்டு இருப்பான்ல, இன்ன பிற சேனல்ல வந்து விளக்கக்கூடியவர்கள், அது அவங்க மட்டும் கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி, அதற்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோமே. அதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி, ஒவ்வொரு மூமின்களும் இதை பற்றியும் விளங்கிக் கொள்ளுங்கள்பா, இதையும் சிந்தித்துக் கொள்ளுங்கள். அஃபலா யன்துரூன இலல் இப்லி, இவர்கள் ஒட்டகத்தை சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? கைஃப குலிகத், இந்த ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது, அதுக்குள்ள விசேஷ தன்மையை பார், அதற்கு மட்டும் இருக்கிற வழங்கப்பட்டிருக்கிற சிறப்பு மிக்க குணங்களை சிந்தித்து பார். நபிகள் நாயகம் சிந்திச்சிருக்கிறாங்க. திடீரென்று வானத்தை பற்றி சிந்திப்பார்கள், பூமியை பற்றி சிந்திப்பார்கள், அவைகளை எல்லாம் பற்றி சிந்தித்து விட்டு இறுதியிலே கூறுவார்கள், ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா, நீ படைத்திருக்கிற அத்தனையும் ஒரு காலத்திலும் நீ வீணாக படைக்கவில்லை, எல்லாத்தையுமே அர்த்தத்தோடு தான் படைத்திருக்கிறாய். வானத்தை படைத்தது ரொம்ப சரி, பூமியை படைத்தது மொத்த மெத்த சரி. அது இப்படி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்வினுடைய படைப்புகள் ஒவ்வொன்றையும் சிந்தித்து அல்லாஹ்வை போலக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நம்ம சிந்திக்கிறதே தனியா இருக்கும். ஒட்டகத்தை பத்தியோ மத்த பிராணிகளை பத்தி நம்ம சிந்திக்கிறதா இருந்தா அதுக்குரிய விசேஷ தன்மைகளை பற்றியா சிந்திப்போம், அல்லாஹ்வை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலேயா சிந்திப்போம்.
ஒட்டகத்துல எந்த பகுதி ரொம்ப டேஸ்டா இருக்கும்? கோழியில லெக் பீஸ் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். மாட்டுல தலைப்பகுதி டேஸ்டா இருக்கும். ஆட்டுல வால் பகுதி டேஸ்டா இருக்கும். நம்மளுடைய சிந்தனை எப்ப அல்லாஹ் ஒன்னு எதுக்கு சுவையாக இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் சிந்திக்க சொல்லல. அல்லாஹ்வே நீ புரிந்து கொள்ளும்படியாக சிந்தித்து பார். அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்குரிய ஆற்றல் இன்னது, அவன் இந்த அளவுக்கு சர்வ வல்லமை படைத்தவன் என்பதை உனக்கு உணர்த்தக்கூடிய வகையில நீ சிந்திச்சு பார்க்கணும். ஒரு ஆட்டை பார்த்தாலே அது கழுத்து பகுதியை பாருங்க, அப்படியே பொறிச்சு சாப்பிடணும் போல இருக்குது. நம்ம இது ஒரு சிந்தனையா? இது இதனுடைய சுவைப்பதற்காக உள்ள சிந்தனையை பற்றி நம்முடைய மார்க்கம் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில், அல்லாஹ்வுடைய சர்வ சக்தியை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் அல்லாஹ்வுடைய படைப்புகளை பத்தி சிந்திச்சு பார்க்கணும். அதுவும் நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கல்வி. அது இன்றைக்கு அந்த கல்வி எல்லாம் யார் கற்றுக்கொள்கிறார்? அது மாதிரியான சிந்தனைகள் நம்மிடத்தில் இருந்திருக்குமே ஆனால், மார்க்கத்தில் இல்லாத பொய் சரக்குகள் எல்லாம் நம்முடைய மார்க்கத்திலே இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் திணித்திருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய படைப்பை சிந்திச்சு இறைவனுடைய ஏனைய படைப்புகளை எல்லாம் சிந்தித்து பார்த்து சிந்திக்கும் திறன் கொண்டவர்களாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் அத்தனை பேர்களும் மாறியிருப்பார்கள். ஆனால் மார்க்கத்தின் பெயரால் நம்முடைய சமுதாய மக்களுக்கு மத்தியில் புகுத்தப்பட்ட கலாச்சாரங்கள், அனாச்சாரங்கள், வழிகேடுகள், அவைகளுக்கெல்லாம் நம்முடைய சமுதாயம் இடம் தந்திருக்குமா? அல்லாஹ் சிந்திக்க சொன்னவர்கள் சிந்தித்து பார்த்தார்களே, அந்த சிந்தனையே இது மார்க்கத்துக்கு முரண் என்று ஒதுக்கி தள்ளி இருக்கும். இது தவறானது, இது மார்க்கத்திற்கு விரோதமானது, இது மார்க்கத்திற்கு எதிரானது என்று அவருடைய சிந்தனை அவர்களுக்கு உறக்க சொல்லி இருக்கும். அந்த கல்வியை நம்ம தேடுறது கிடையாது. அவ்வாறு சிந்திப்பதை நாம் ஒரு வணக்க வழிபாடாக கருதுவது கிடையாது. பாருங்க, நாம எதை உலக கல்வி என்று நினைக்கிறோமோ அவை அத்தனையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி, ஒட்டகத்தை செஞ்சு பாரு, இன்ன பிற படைப்புகளை சிந்தித்து பார், பூமியை சிந்தித்து பார், வயல் அருளி கைஃப சுத்தியாத், இந்த பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது அதை சிந்தித்து பார், மலைகளை சிந்தித்து பார், அது எவ்வாறு நட்டப்பட்டுள்ளது. இப்படி அல்லாஹ் தன்னுடைய படைப்புகள் ஒவ்வொன்றையும் சொல்லி இதையெல்லாம் எவ்வாறு, அதனுடைய குணங்கள் என்ன, அதனுடைய அதிசயிக்கத்தக்க தன்மைகள் என்ன சிந்திச்சு பார்ப்பா. வானத்தை பத்தி என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? நம்முடைய கண்களுக்கு புலப்படாத எந்த விதமான தூண்களும் இல்லாமல் வானம் அப்படி மேலோங்கி ஒரு முகடை போன்று நிற்கின்றதே, இதை பாட்டி நாம என்னைக்கு சிந்தித்து பார்த்து அல்லாஹ்வை புகழ்ந்து சொல்லியிருப்போம்? அப்ப இது நம்முடைய பார்வையில் உலக கல்வியாக இருக்குது. நம்முடைய மார்க்கம் இந்த கல்வியையும் தேடி வலியுறுத்துகிறது. அதே போன்று பாருங்க, நீங்க உலக கல்வின்னு பிரிக்கிறீங்களே, உலக கல்வி நீங்க எதையாவது ஒன்றை பிரிப்பீர்களானால் பல விஷயங்களை, நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அன்றாட கடமைகளை கூட உங்களால் சரிவர நிறைவேற்ற முடியாது. உலக கல்வின்னு எதை பிரிப்பீங்க? சூரியனை பற்றி தெரிந்து கொள்வது உலக கல்வியா? அந்த சூரியனை பற்றி கணக்கிடக்கூடிய அந்த அறிவியை நீங்கள் பெற்றிருக்காவிட்டால், அந்த அறிவை நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த முன்னோர்கள் பெற்றிருக்காவிட்டால், மழை காலங்களின் போது தொழுகை நம்மளால நிறைவேற்ற முடியுமா? எங்க தொழுகைக்கு சூரியன் இருக்குதா இல்லையா? 5 நேர தொழுகையினுடைய நேரங்களை சூரியன் தானே நமக்கு நேரம் காட்டுது. மத்த காலங்கள்ல கண்கூடா தெரியுது. அது இருக்கக்கூடிய பொசிஷனை பார்த்து ஒவ்வொரு நேர தொழுகையை நிறைவேற்றுவோம். மழைக்காலம் சூரியன் கண்ணுக்கு தெரியல, எப்படி தொழுவீங்க? சூரியன் இப்ப உச்சில இருக்குதா, சாஞ்சிருச்சா, அல்லது சூரியன் மறைந்து விட்டதா, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது தெரியாவிட்டால் எப்படி 5 வேளை தொழுகையை நிறைவேற்றுவீர்கள்? அப்ப நம்முடைய தொழுகையை நிறைவேற்றுவதாக இருந்தால் கூட உலகத்தினுடைய கல்வி என்று நாம் பிரித்து வைத்திருக்கிறோமே, அத்தகைய கல்வி அவசியம். நம்ம சமுதாயத்தில் எல்லா கல்வியையும் கரைத்து குடித்த கல்விமான்கள் இருந்தார்கள். சூரியனுடைய இயக்கத்தை பற்றி கரைத்து குடித்த கல்விமான்கள் நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள். அவங்க கணிச்சு சொன்னாங்க, இந்த நேரத்தில் சூரியன் எப்படி இருக்கும், இந்த நேரத்தில் லுஹர் தொழுகையினுடைய நேரம் வந்து விட்டது. அப்படி சூரியனை கணிக்கக்கூடிய அறிவை பெற்றுவிட்ட காரணத்தினால்தான் நம்ம தொழுகையை நிறைவேற்ற முடியும். அதே போன்று திசையை கண்டறியக்கூடிய கல்வி, அந்த கல்வியை நீங்கள் உலக கல்வி என்று பிரிப்பீர்களானால் எங்க பார்த்து தொழுவீங்க? உங்க வீட்டில் நீங்க பாட்டுக்கு தொழுதுகிட்டு தூங்கிட்டு இருப்பீங்களா? எந்த நேர தொழுகையாவது உங்களால் நிறைவேற்ற முடியுமா? ஏன் நமக்கு இடப்பட்டிருக்கிற கட்டளை என்ன? குறிப்பிட்ட திசையை நோக்கி தொழ வேண்டும் என்பது நமக்கு இடப்பட்டுள்ள கட்டளை கிடையாது.
மேற்கை நோக்கி தொழுப்பா அப்படின்னு நல்லா சொல்லிட்டு போனானா? காபா எங்க இருக்குதோ அதை பார்த்து தொழுங்கிறாங்க. காபா எங்க இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியுதா? அது உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருக்குது. அந்த காபா எந்த திசையில் உள்ளது என்பதை திசை பற்றிய கல்வி கொண்டவர்கள் தான் அறிந்து கொள்ள முடியும். அந்த கல்வியை தேடி பெற்றால் தானே ஓ காபா இந்த திசையில இருக்குதுன்னு சொல்ல முடியும். அப்படி அந்த திசையை கணித்து சொன்னால் தானே உங்களால 5 நேர தொழுகையை தொழ முடியும். எதை உலக கல்வின்னு பிரிக்கிறீங்க? வானம்னு ஆரம்பிச்சுட்டா போதும், இது சயின்ஸ், இது எதுக்கு எங்களுக்கு சொல்றீங்க? வானம்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. ஒரு ஜும்மா பயான்ல வானம் பூமின்னு ஆரம்பிச்சிடும் வைங்க, என்னங்க எங்களுக்கு நமக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தமே இல்லாத சொல்லிட்டு இருக்கிறாரு. சயின்ஸை பத்தி இங்க வந்து பேசிட்டு இருக்கிறாரு. வானம்னு ஆரம்பிச்சுட்டாலே சயின்ஸா? பூமின்னு ஆரம்பிச்சுட்டாலே அது சயின்ஸா? அது எல்லா கல்வியும் நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நீங்க கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய அந்த கல்வியை செஞ்சு பாருங்க. அது நம்முடைய பார்வையில் என்ன? உலக கல்வி. 1 1 2 5 5 10 கூட்டக்கூடிய பெருக்கக்கூடிய கல்வியில இருந்தா அதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படி நம்ம சொல்லுவோம். இது நம்முடைய பார்வை. அல்லாஹ்வுடைய பார்வை என்ன? 5 5 10 கூட்டியே அதுவும் மார்க்க கல்விதான். 5 5 10 உனக்கு கூட்ட தெரிஞ்சாதான் செல்வந்தர்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிற ஜகாத் எனும் கடமை எப்படி நிறைவேற்றுவார்கள்? கணக்கு நம்ம சமுதாயத்தில் யாருக்குமே தெரியலன்னு வைங்க, அது உலக கல்விப்பா, அதுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு நாம ஒதுக்குவோமே, ஆனால் நம்மில் உள்ள செல்வந்தர்கள் ஜகாத்துங்கிற கடமையை நிறைவேற்ற முடியுமா? கணக்கு பண்ணி தானே கொடுத்தாகணும். நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு கணக்கு தெரிஞ்சா தானே ஜகாத் கால்குலேட் பண்ணி கொடுக்க முடியும். அப்ப நம்முடைய மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு கடமையை நிறைவேற்றுவதிலையும் நாம உலக கல்வி என்று பிரித்து வைத்திருக்கிறோமே, அது சம்பந்தப்படத்தான் செய்யுது. அதையும் சேர்த்து வைத்துதான் அல்லாஹ் மார்க்க கடமைகளை விதித்திருக்கிறான். அதே போன்று நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டுள்ள சொத்து பங்கீடு, வராசத் என்று சொல்லப்படக்கூடிய சொத்து பங்கீடு, அது எப்படி செய்வீங்க? உங்க இஷ்டத்துக்கு சொத்தை பங்கிட்டு வச்சுட்டு போவீங்களா? உங்களுக்கு பாசமா இருக்கிற பிள்ளைக்கு அதிகமாகும், உங்களுக்கு யாரை பார்த்தால் வெறுப்பு வருதோ அந்த மாதிரி பிள்ளைக்கு கம்மியாகவும் கொடுத்துட்டு போன அது அநியாயம். நம்முடைய மார்க்கத்தில் சொத்து பங்கீடு வைப்பதற்கும் ஒரு முறை சொல்லப்பட்டிருக்குது. அந்த முறை அடிப்படையில் திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ள அந்த முறை அடிப்படையில் நீங்கள் சொத்தை பங்கு வைக்க வேண்டுமானால் உங்களுக்கு கணக்கு வழக்கு தெரிஞ்சிருக்கணுமே. எதை உலக கல்வின்னு ஒதுக்கி வச்சிருக்கிறீங்களோ அதை தெரிந்து கொண்டால்தான் மார்க்கத்தின் பல்வேறு அம்சங்களை உங்களால் பரிபூர்ணமாக நிறைவேற்ற முடியும். இல்ல அல்லாஹ்விடத்துல குற்றவாளியா போய் நிற்பீங்க. கணக்கு வழக்கு தெரியல, அதனால சக்காத்துல கோட்டை விட்டீங்க. கணக்கு வழக்கு தெரியல, அதனால சொத்து பங்கிடல, நீங்க கோட்டையை விட்டு விட்டீர்கள். உங்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொத்து பங்கீடு சம்பந்தமாக சொல்லும் போதுதான் இது அல்லாஹ்வினுடைய வரம்புகள். அல்லாஹ்வினுடைய இந்த வரம்பை யாராவது மீறுவார்களே ஆனால் அவர்களுக்கு நரகம்தான் சொத்து பங்கீடு விஷயத்துல. அப்ப உலக கல்வி மார்க்க கல்வி என்று நாம் தான் தேவையின்றி பிரித்து வைத்திருக்கிறோமே தவிர நம்முடைய மார்க்கம் அப்படி சொல்லித்தரல. இறை தூதருடைய வாழ்க்கையை செஞ்சு பார்த்தாலும் அதான விளங்குது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், வஸ்னஇல் ஃபுல்க பிஅயூனினா வ வஹீனா, நபியே நம்முடைய நேரடி பார்வையிலையும் நம்முடைய இறை செய்தியின் அடிப்படையிலையும் கப்பலை நீங்கள் செய்வீராக. ஒரு கப்பலை செய்யும்படி அல்லாஹ் நூஹ் நபிக்கு உத்தரவிடுகிறான். கப்பலை செஞ்சு இந்த பேரழிவிலிருந்து தன்னையும் தன்னை நம்பிக்கை கொண்ட மக்களையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றினார்கள். இப்ப காப்பாற்றுவதற்கு பேர் உதவியாக இருந்தது என்ன? கப்பல் தானே. அந்த கப்பலை நூஹ் நபி தான் செஞ்சாரு. அல்லாஹ்வுடைய நேரடி பார்வையில மேற்பார்வையில நடக்குது, அல்லாஹ்வுடைய வஹீல நடக்குது. அது நாம அதை எப்படி பிரிச்சு வச்சிருக்கிறோம்? கப்பல் செய்யறது அது உலக கல்வி, அதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப இந்த பார்வையை நீங்கள் விட்டொழியுங்கள். நம்முடைய மார்க்கம் நமக்கு எல்லா விதமான எத்தகைய கல்விகள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வை சீர்திருத்தம் செய்யக்கூடிய, நம்முடைய வாழ்வில் பல்வேறு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய, இந்த உலக வாழ்க்கையிலையும் நாளை மறுமை வாழ்க்கையிலையும் நம்மை வெற்றி பெற செய்யக்கூடிய அத்தனை கல்விகளையும் கற்று தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. எல்லா கல்வியும் கற்றுக்கொள்ளணும், எல்லா சம்பந்தமான அறிவு ஞானங்களையும் வளர்த்துக் கொள்ளணும். அதுதான் ஏனைய படைப்புகள் இருந்து நம்மை வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒரு அம்சம். எந்த கல்வியை கற்றுக்கொள்வது? பயனுள்ள கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னீங்க.
பயனுள்ள கல்விதான் இது என்பதை எப்படி தீர்மானிப்பது? திருமறை குர்ஆனுடைய உபதேசத்தை வைத்துக் கொண்டு, திருமறை குர்ஆன் சம்பந்தமான அந்த அறிவு ஞானத்தை வைத்துக் கொண்டு நாம் பார்க்கக்கூடிய பல்வேறு விஷயங்களில், நாம் பார்க்கக்கூடிய பல்வேறு கல்விகளில் இது பயனுள்ள கல்வி, இது பயனற்ற கல்வி என்று நாம முடிவெடுக்கணும். அதுக்கு குர்ஆனுடைய அறிவு இருந்தா தான் முடிவெடுக்க முடியும். எது பயனுள்ள கல்வி, எது பயனற்ற கல்வி என்பதை நீங்கள் முடிவு செய்வதாக இருந்தால் அதுக்கு கண்டிப்பா குர்ஆனுடைய ஞானம் தேவை. ஏன்னா பாருங்க, குர்ஆனுடைய ஞானம் இல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் மார்க்க கல்வி என்கிற பேரிலேயே ஏராளமான அனாச்சாரங்களை சொல்லியிருக்கிறார்களா இல்லையா? உலமா கல்வி என்கிற பேரிலேயே நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மார்க்க கல்வின்னு சொல்லிட்டா அது எல்லாமே பயனுள்ள கல்வி, உலக கல்வின்னு சொல்லிட்டா போதும் அது எல்லாமே பயனுள்ள கல்வி. அப்படி நம்ம சமுதாயத்தில் யாரும் முத்திரை குத்தக்கூடாது. ஏன் அப்படி குத்தக்கூடாதுங்கிறோம்? மார்க்க கல்வி என்று நம்ம சமூகத்துக்கு மத்தியில் அறிமுகம் செய்யப்படக்கூடிய, நம் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படக்கூடிய மார்க்க கல்வி என்ற பெயரிலையும் ஏராளமான அனாச்சாரங்களை புகுத்தக்கூடியவர்களாக, பல்வேறு ஒழுக்கங்கட்ட விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. உலமா கல்விங்கிற பேர்லயே நடக்குது. சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த அந்த மக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அவருடைய சார்பில் நடைபெறக்கூடிய மதரசாக்கள் எடுத்துக்கங்க. அந்த மதரசாக்கள்ல 7 வருடம் கற்றறியக்கூடிய அந்த மாணவர்களுக்கு உலமா கல்விங்கிற பேர்ல தான் பல்வேறு கல்விகள் போதிக்கப்படுது. உலமா கல்வி என்கிற பேரில் அத்தகைய 7 வருடம் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு போதிக்கப்படக்கூடிய அத்தனை கல்வியும் பயனுள்ள கல்வியா இருக்குதா? உலமா கல்வின்னு சொல்லிக் கொண்டே அனாவசியமான ஒழுக்கக்கேடான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கத்தானே செய்யறாங்க. இன்னைக்கு உலமா கல்வியினுடைய அவலம் என்ன? ஏனைய சுன்னத்துல் ஜமாத்தில் நடைபெறக்கூடிய மதரசாக்களில் நடத்தப்படக்கூடிய பாடங்களை பார்த்தால், அவர்களுக்கு சொல்லித்தரப்படக்கூடிய கல்வி முறைகளை பார்த்தால் இது உலமா கல்வி கிடையாது, ஒழுக்கங்கட்ட கல்வி என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியும். எதை சொல்லிக் கொடுக்கிறாங்க? அசத்தியத்தில் மக்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை சத்தியத்தின்பால் மீட்டெடுக்க வேண்டும் என்கிற வகையில் அவருடைய போதனை இருக்குதா? அல்லது மக்களுக்கு மத்தியில் ஏராளமான மூட நம்பிக்கைகள் இருக்குது, அந்த மூட நம்பிக்கைகளை களையெடுக்க வேண்டும், அந்த அடிப்படையில் அவருடைய கல்வி முறை இருக்குதா? 7 வருஷம் மொத்தமா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது எப்படி ஃபாத்தியா ஓதி சாப்பிட்டு சாப்பிட்டு வயிற்றுல தொந்தி போட வைக்கிறது, அதான் சொல்லிக் கொடுக்கப்படுது. இது உங்களுக்கு உங்கள் பலருக்கு மிகைப்பாக இருந்தாலும், ரொம்ப ஓவரா சொல்றமா இருக்குது என்று தெரிந்தாலும் அதுதான் உண்மை. அப்படி வெளிவந்து 7 வருடம் படித்து பட்டம் பெற்று வெளிவந்து சமுதாய மக்களுக்கு என்ன சேவை செய்தார்கள்? சமுதாய மக்களுக்கு மத்தியில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள்? ஒரு மூட நம்பிக்கையை இவர்களுடைய பிரச்சாரத்தால் ஒழிக்க முடிந்ததா? காலம் காலமாக மக்களுக்கு மத்தியில் நிலவி வந்த இன வைப்பை இவர்களால் வேறெடுக்க முடிந்ததா? இவங்க 7 வருடம் எதை படித்திருக்கிறார்கள்? இவங்க வெளியே வந்து என்ன பண்றாங்களோ அதிலிருந்தே நம்மால் 7 வருடமும் இவர்கள் படித்தது இதைத்தான் என்று புரிந்து கொள்ள முடியும். வெளியே வந்து இவங்களுடைய முதன்மையான பிரச்சாரமா இருக்கிறது என்ன? ஒரு வீட்டுல என்ன இளவு நடந்தாலும் சரி, ஒரு குழந்தை பிறந்துட்டால் இவர் தான் முதல் ஆளா போய் நின்று ஃபாத்திஹா, அதே குழந்தை இறந்து போனால் இவர் ஃபாத்திஹா ஓதுவார். அது ஆண் குழந்தையாக இருந்து ஓரளவு பருவத்தை அடைந்து கத்னா செஞ்சா அப்போதும் இவர் தான் வருவார். ஆலிம்சான் ஒருத்தர், நான் எதுக்குப்பா இருக்கிறேன், கூப்பிடு என்ன, ஒரு ஃபாத்திஹா ஓதிடுவோம், அவன் தான் உங்களுடைய வம்சம் செழிக்கும் தலைக்கும் என்று சொல்லிவிட்டு ஃபாத்திஹா ஓதுவார்கள். அதே பெண் குழந்தையா இருந்தா அந்த பெண் குழந்தை வயசுக்கு வரும்போது அல்லது காது குத்தும் போது மூக்கு குத்தும் போது இப்படி மார்க்கத்தில் இல்லாத சடங்குகளை எல்லாம் செய்து அந்த செயல்களை இவர் ஃபாத்திஹா ஓதி தான் ஆரம்பிப்பார், அடம்பிடிப்பார். ஃபாத்திஹா ஓதாம விட மாட்டவங்கள. இப்படி ஒவ்வொரு நிகழ்வுலையும் நம்முடைய வீட்டில் நடக்கக்கூடிய மரணம் அல்லது அவருடைய வீட்டில் நடக்கக்கூடிய திருமணம், இப்படி எதற்கெடுத்தாலும் ஃபாத்திஹா ஓதக்கூடியவர்களாக இந்த போலி உலமாக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் படித்தது எதை? பல்வேறு கல்வி ஞானங்களை படித்து வளர்த்துக் கொண்டார்களா? இல்லை ஃபாத்திஹா ஓத வேண்டும் என்கிற ஒற்றை பாடத்தை படித்து வந்தார்களா? ஃபாத்திஹா மட்டும்தான் அவங்களுடைய நினைவுக்குள்ள இருக்குது. எங்கடா போய் ஃபாத்திஹா ஓதுவோம், நெய்ச்சோறு சாப்பிடுவோம், எங்க போய் ஃபாத்திஹா ஓதுவோம், கை முடக்கு வாங்குவோம், இதுதான் அவர்களுடைய சிந்தனையா இருக்குது.
அப்ப 7 வருடமும் இந்த போலி உலமாக்களுக்கு இவைகள் தான் போதிக்கப்பட்டிருக்குது. அதே போன்று பார்க்கிறோம், அவருடைய சிந்தனைகள் நேரிய சிந்தனையாக இருக்குமா? அவருடைய பிரச்சாரங்கள் வீரியமிக்க பிரச்சாரமா இருக்குமா? அவர்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய பள்ளிவாசல்களிலேயோ இன்ன பிற சமயங்களிலேயோ போதனை செய்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டால் குர்ஆனுடைய போதனையை சொல்ல மாட்டார்கள், நபிகள் நாயகத்துடைய போதனையை சொல்ல மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அந்த கல்வி முறை அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படவில்லை. அவங்க சொல்றது எல்லாம் மக்களை தூங்க வைக்கும்படியான கதைகள், கப்சாக்கள், அவுலியாக்கள் என்ற பெயரில் இவர்களாக கற்பனை செய்து கொண்ட போலி கற்பனைகள், கதைகள். இதைத்தான் இந்த உலமாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலமாக்கள் என்றைக்காவது மக்களுக்கு மத்தியில ஒரு அழுத்தம் திருத்தமான பிரச்சாரத்தை முன்வைத்திருக்கிறார்களா? படிக்கிற கல்வி ஃபுல்லா கேடுகட்ட படிப்புகள், ஒழுக்கங்கட்ட விஷயங்கள். குர்ஆனை பற்றி படிப்பது கொஞ்சம், நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளை பற்றி படிப்பது கொஞ்சம். அதுக்கு மாத்தமா ஒழுக்கக்கேடான விஷயங்களை பற்றி தான் படிப்பார்கள். நாங்க மதரசாக்கள் இருக்கும்போது எங்களுக்கு சொல்லி தந்தாங்களே, லவ் சனாபி இம்ராத்தின் ஹர்சா லா ஹத் அலா வாஹித் மின்ஹுமா, ஊமை பெண்ணுடன் விபச்சாரம் செய்து விட்டால் அவர்கள் இருவருக்கு எந்த விதமான தண்டனையும் கிடையாது. இதை படிச்சு கொடுத்தா அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? பெண்களோடு, ஊமை பெண்களோடு விபச்சாரம் செய்து விட்டால் அந்த பெண்ணுக்கும் தண்டனை கிடையாதாம், விபச்சாரம் செய்த அந்த ஆணுக்கும் தண்டனை கிடையாது. இதுதான் 7 வருடம் படித்து பட்டம் பெற்று வருகிறார்கள். ஒரே இந்த வகையில உள்ள சமாச்சாரங்களை தான் படிப்பார்கள். ஒரு சபையில் வைத்து சொல்வதற்கு நாக்கூசக்கூடிய வகையில பல்வேறு விதமான ஒழுக்கங்கட்ட போதனைகள், அவர் மதுஹப் என்கிற பெயரில் படிக்கக்கூடிய போதனைகள். அதுதானே இது சீர்மிகு கல்வியா? இது அவரை சீர்திருத்தம் செய்யக்கூடிய கல்வியா? அதை படித்துவிட்டு மக்களுக்கு மத்தியில அதை போதிப்பார்களேயானால் ஒழுக்கம் மக்களுக்கு மத்தியில வருமா? அதை படிக்கக்கூடிய அவருக்கே ஒழுக்கம் வராது. இந்த தகவல்களை எல்லாம் ஒருவர் படிப்பாரையானால் விபச்சாரம் பண்ணா தப்பு இல்லை, எந்த விதமான தண்டனையும் கிடையாது, சிறுமியை சீரழித்தாலும் எந்த தண்டனையும் இல்லை, இப்படியே அவர்களுக்கு நச்சூட்டப்படுமையானால், ஆபாச களஞ்சியம் அவர்களுக்கு புகட்டப்படுமையானால் அவருடைய பிரச்சாரம் எந்த லட்சணத்தில் இருக்கும்? அவருடைய சிந்தனை எந்த அவலத்தில் இருக்கும்? அவருடைய கல்வித்திறன் எந்த லட்சணத்தில் அமைந்திருக்கும்? அவர் படிக்கிற இந்த தகவல்களை எல்லாவற்றையும் சரி காணக்கூடியவராக இருப்பாரேயானால் அவருடைய பிரச்சாரம் சரியா இருக்குமா? அது சரியான கல்வியா? அது மாத்திரமில்லை, கல்வின்னு சொன்னாலே எதுங்க? கல்வி என்று சொன்னாலே அறிவு பொக்கிஷம். நம்முடைய மூளையில் பதிந்திருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை எல்லாம் ஒழித்து அறிவுக்கு மாற்றமாக என்னென்ன தகவல்கள் எல்லாம் பதிவாகி இருக்கிறதோ அந்த அத்தனை தகவல்களையும் அழித்து அறிவு தீபம் ஏற்றக்கூடியதாக ஒரு கல்வி திகழ வேண்டும். குர்ஆனுடைய கல்வி அதைத்தான் சொல்லுது. எப்ப நீங்க குர்ஆனை பற்றி அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்களோ, குர்ஆன் சொல்லக்கூடிய கல்வி நம்முடைய உள்ளம் என்கிற சிந்தனையில் ஏறுமோ, அப்போதே அறியாமை அகற்றுவிடும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விடும். அந்த மாதிரி உங்களுக்கு மதுஹப்ல சொல்லிக் கொடுக்கப்படுதா? சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய எல்லா கல்விகளும் மூட நம்பிக்கையை வளரக்கூடிய, அவர்களுக்கு மத்தியில் மூட நம்பிக்கையை விதைக்கக்கூடிய பல்வேறு விதமான கல்வியை சொல்லிக் கொடுப்பாங்க. அறிவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லும்படியாக மதுஹப்ல அவருக்கு போதிக்கப்படுகிறது. ஒரு உண்ணத்தகுந்த பிராணி, ஒரு ஆடு அல்லது மாடுன்னு வைங்களேன், இவ்வாறு உண்ணத்தகுந்த பிராணி இன்னொரு உண்ணத்தகுந்த பிராணியின் மீது சேர்ந்து கொண்டு அதன் மீது பாய்ந்து இல்லறத்தில் ஈடுபட்டு வலதன் அலா சூரத்தில் ஆதமி, மனித குழந்தை பிறக்குது. அவங்களுக்கு சொல்லித்தரப்படக்கூடிய சட்டத்தை பாருங்க. இவனுடைய கல்வி ஞானம் எப்படி இருக்கும், இவருடைய அறிவு பொக்கிஷம் எந்த லட்சணத்தில் இருக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த ஒன்னே போதும். மதுஹப்ல அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது, ஒரு ஆடும் இன்னொரு ஆடும் இல்லறத்தில் சேர்ந்து அந்த ரெண்டுக்கும் குழந்தை பிறக்குதான் மனித குழந்தை. சரி, மனித குழந்தை பிறந்துருச்சு. அவ்வாறு மனித குழந்தை பிறந்திருக்குமே ஆனால் ஃபைன்னஹு தாஹிருன் மாகூல், அதுவும் சாப்பிடுவதற்கு தகுதியான தூய்மையான பொருள் தான். அந்த குழந்தையை அறுத்து சாப்பிடலாமா?
அந்த குழந்தையை அறுத்து சாப்பிடலாம் என்பது மட்டுமல்ல, ஃபலவ் ஹஃபிஸல் குர்ஆன், அந்த குழந்தை நாளை வளர்ந்து குர்ஆனை கற்றுக்கொண்டாலும் சரி, குர்ஆனை மனப்பாடம் பண்ண ஹாஃபிலா இருக்கிறார். வாமில ஹதீபன், ஒரு பள்ளிவாசல பிரசங்கம் செய்யக்கூடிய பிரசங்கியாக இருக்கிறார். ஒரு சல்லாபினா ஈதல் அல்ஹா, நம்ம அனைவர்களுக்கும் பெருநாள் தொழுகையை தொலைவிக்கக்கூடியவராக இருக்கிறார். எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது ஆடுக்கு பிறந்தது தானே, அல்லது ஆண் மாடுக்கும் பெண் மாடுக்கும் பிறந்தது தானே, அதனால அதை அறுத்து சாப்பிடுவது ஆகுமானது மதுஹப்ல சொல்லிக் கொடுக்கப்படுது. 7 வருடம் இப்படிப்பட்ட கல்வியை தான் படிக்கிறார்கள். கொஞ்சம் செஞ்சு பாருங்க, இது ஒரு கல்வியா? இது என்னைக்காவது உலகத்தில் அப்படி நடந்திருக்குதா? நடக்குமா? அது ஆடும் ஆடும் சேர்ந்து மனிதன் பிறக்க முடியுமா? மாடும் மாடும் சேர்ந்து கொண்டு மனிதன் பிறப்பானா? அப்படி ஒரு நிகழ்வு நடப்பதற்கே சாத்தியம் இல்லை. சாத்தியமே இல்லாத ஒரு நிகழ்வுக்கு மதுஹப்ல சட்டம் சொல்லப்படுது. ஒருவேளை குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையை கூட அறுத்து சாப்பிடலாம். அவர் நமக்கு பெருநாள் தொழுகையை தொலைவிப்பாரையானால் ஜாஸ அய்யுதுஹா பிஹி பாத தாலிக், ஹஜ் பெருநாள் தொழுகையை தொலை வச்சு முடிச்சு நமக்கு தொழு வச்சார் அந்த இமாம், ஆட்டுக்கு மாட்டுக்கு பிறந்த இமாமு, அவரே பிடிச்சி அறுத்தா கூட குர்பானியும் கூடிவிடும். என்ன அற்புதமான குர்பானி! நமக்கு அவர் தான் இமாம இருந்திருப்பாரு, ஆட்டுக்கு பிறந்த இமாமு அல்லது மாட்டுக்கு பிறந்த இமாமு. அவர் நமக்கு பெருநாளை தொழுவித்தாலும் சரி, பெருநாள் தொழுவ முடிஞ்சிருச்சா, உங்களுக்கு குர்பானி கொடுக்கறதுக்கு மாடு கிடைக்கல, ஆடு கிடைக்கல, அந்த இமாமியே பிடிச்சி குர்பானி கொடுத்தா கூட உங்களுடைய குர்பானி நிறைவேற்றிவிடும். இதுதான் மதுஹப்ல சொல்லித்தரப்படுது. இவ்வாறு சொல்லித்தரப்படக்கூடிய மதுஹப் கல்வி சரியான கல்வியா இருக்குமா? அது மார்க்கம் சொல்லக்கூடிய கல்வியா இருக்குமா? அது அறியாமை அகற்றக்கூடிய கல்வியா இருக்குமா? அது நம்முடைய சிந்தனையை தீட்டக்கூடிய கல்வியா இருக்குமா? இன்னும் நீங்க பாக்குறோம், மண்ட மூளைக்கு சம்பந்தமே இல்லாத பல விஷயங்கள் அதே உலமா கல்வி என்கிற பேரில் அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. அல் கஅபத்து இதா ருஃபியத் அன் மக்கானிஹா, காபா இருக்குதுல மக்கா, நாம போகக்கூடிய தரிசனம் செய்யக்கூடிய அந்த காபா அவுலியாக்களை சந்திப்பதற்காக, கராமத்து உடையவர்களை சந்திப்பதற்காக அங்கிருந்து வேற எங்கேயாவது போயிருச்சுன்னு வைங்க, மதுஹப்ல சட்டம் சொல்லப்படுது. எங்க நம்ம கண்கூடா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காபா எனும் புனித ஆலயம் சிறப்பு மிக்கவர்களை சந்திப்பதற்காக இடம் மாறி போய்விட்டால் அது காபா எங்க இருக்குதோ அங்கே பார்த்து தொழுது கொள்ளலாம் சட்டம் சொல்றாங்க. இது சாத்தியமா? இது காபா என்பது அப்படி இடம் மாறி போகக்கூடியதா? இது மதுஹப்ல சொல்லித்தரப்படுது. இறைவன் திருமறை குர்ஆனிலே காபாவை பற்றி சொல்லும் போது நாம் அந்த காபாவை மசாபத்தன் லின்னாஸ், மக்களுக்கு நிலையான ஒரு இடமாக ஆக்கியிருக்கிறோம். யாரு காபாவை போய் தவாப் செய்வதற்காக சென்றாலும், அங்கே போய் நன்மைகளை சம்பாதிப்பதற்காக காபாவிற்கு சென்றாலும் அந்த புனித ஆலயம் யாரையும் ஏமாற்றாது. அல்லாஹ்வை வணங்குவதற்காக முதல் கட்டப்பட்ட ஆலயம். அந்த ஒரு ஆலயம் ஏனைய மனிதர்களை சந்திப்பதற்காக இடம் மாறி செல்லும் என்கிற ஒரு நச்சு கருத்து மதுஹப்ல சொல்லித்தரப்படுது. இது மண்டமொழிக்கு சம்பந்தமா இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள். ரசூலுல்லாஹ் காபாவை பார்க்க வரும்போது ஆரம்ப காலகட்டத்தில் காபாவை பார்க்க விடாமல் எதிரிகள் தடுத்தார்கள். காபா ஒரு பேச்சுக்கு இடம் மாறி செல்லக்கூடியதாக இருந்தால், அப்படி ஒரு ஏற்பாட்டை இறைவன் ஏற்படுத்தக்கூடியவனாக இருந்தால், நம்ம ரசூலுல்லாஹ் தடுக்கப்படும் போது அவர்களை பார்க்க போயிருக்குமா இல்லையா? ரசூலுல்லாஹ் பார்க்காம தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இறைவனுடைய எதிரிகளால், நபிகள் நாயகத்தினுடைய எதிரிகளால் நபிகள் நாயகம் அந்த புனித ஆலயத்தை பார்க்க விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அங்க ரசூலுல்லாஹ் பார்க்கிறது காபா போயிருக்குமா போயிருக்காதா? ரசூலுல்லாஹ்வுக்குலாம் போகாத காபா இப்ப புதுசா முளைக்கக்கூடிய சில மனிதர்களுக்காண்டி செல்லும் என்று மதுஹப்ல சொல்லித்தரப்படுது. இதுதான் சரியான கல்வியா? இது நம்ம சமூகத்து மக்களுக்கு மத்தியில் இருக்கிற அனாச்சாரத்தை களையெடுக்கக்கூடிய கல்வியா? நம்முடைய வணக்க வழிபாட்டை பாழாக்கக்கூடிய, நம்முடைய அறிவு மூளையை மழுங்க செய்யக்கூடிய, எந்த விஷயத்தினால் ஏனைய எல்லா ஜீவராசிகளை விட்டும் நாம உயர்ந்து நிற்கிறோமோ அந்த பகுத்தறிவை முற்றிலும் மழுங்கடிக்கக்கூடிய விஷயங்கள் தான் உலமா கல்வி என்கிற பேரில் சுன்னத்துல் ஜமாஅத்தினரின் சார்பால் அவர்களுக்கு போதிக்கப்படுது. அந்த கல்வியை கற்பதில் பயன் இருக்குதா?
இன்னும் பாருங்க, நம்முடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் பாழாக்கக்கூடிய மதுஹப்ல சொல்லப்படுது. 7 வருட பட்ட படிப்புல சொல்லி கொடுக்கறாங்க. கையில் அலி ஷக்ஸின் சல்லி லுஹர வலக்க தீனாரும், நீ லுஹர் தொழுகையை தொழு, உனக்கு நான் ஒரு தீனார் தரேன், ஒரு தங்க காசு தருகிறேன், அதற்காக நீ தொழுகையை தொழு என்று ஒரு மனிதனிடத்தில் சொல்லப்பட்டு அந்த ஒரு தங்க காசை பெறக்கூடிய எண்ணத்தில் அவனும் தொழுகையை தொழுவானேயானால் அந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அந்த தொழுகை கூடும், அதுல எந்த விதமான குறையும் இல்லை என்று மதுஹப்ல சொல்லப்படுது. இது கல்வியா? இது உலமா கல்வியா? இது நம்முடைய வணக்க வழிபாடுகளை பாழாக்கக்கூடிய கல்வி இல்லையா? அப்ப உலமா கல்வி என்று சொன்னாலே அது பயனுள்ள கல்வி என்று நம்பிவிடக் கூடாது. கல்வியை குர்ஆனுடைய அறிவை வச்சு பிரிச்சு பார்க்கணும். உலமா கல்வி என்று சொல்லப்படக்கூடிய கல்வி முறைகளிலேயும் ஏராளமான அனாச்சாரங்கள் இருக்குது. உலக கல்வி என்று சொல்லப்படக்கூடிய அந்த முறைகளிலேயும் ஏராளமான அனாச்சாரங்கள் இருக்கத்தான் செய்யுது. உலமா கல்வி போலி சுன்னத்துல் ஜமாத்தினரால் சொல்லப்படக்கூடிய அந்த கல்வி முறைகளில் எப்படி ஏராளமான குர்ஆனுக்கு மாற்றமான விஷயங்கள் இருக்குதோ அதே மாதிரி உலக கல்வியில் இருக்கத்தானே செய்யுது. இன்றைக்கு உலக கல்வியை படிக்கக்கூடியவர்கள் எப்படி எந்த லட்சியத்தில் படிக்கிறார்கள்? கல்வி ஞானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையிலேயா? அல்லாஹ்வுடைய சான்றுகளை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகவே? முழுக்க முழுக்க நம்முடைய நோக்கம் பொருளாதார நோக்கமா தான் இருக்குது. நான் இன்ஜினியர் படிச்சா எனக்கு 1 லட்சம் சம்பாத்தியம் கிடைக்கும், பல லட்சங்கள் சம்பாதிப்பேன், மக்களுக்கு மத்தியில் பேரும் புகழோடும் நான் திகழ்வேன், அதற்குத்தான் உலக கல்வி படிக்கக்கூடியவர்களாக இருக்கும். அப்ப அதே போன்று எப்படி இந்த உலக நோக்கத்திற்காக உலக கல்வி படிக்கிறோமோ அதோடு சேர்ந்து பல்வேறு விதமான அனாச்சாரங்களும் நம்மில் ஒட்டி கொள்கிறது. பல்வேறு விதமான ஒழுக்கக்கேடுகள், ஆண் பெண் தொடர்புகள், மார்க்கத்திற்கு எதிரான விஷயங்கள் அதுவும் உலக கல்வியில வருதுல்ல. நம்ம சமுதாயத்தை சார்ந்த பெண்மணிகள் பலர்கள் உலக கல்வியை படிக்கிறார்கள். அவங்க உலக கல்வியை மட்டுமா படிச்சுட்டு இருக்கிறாங்க? அதோடு சேர்ந்து தவறான ஆண்களுடைய தொடர்பு, தன்னுடைய மானங்களை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவருடைய பெற்றோர்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை உலக கல்வியில வருதா இல்லையா? அந்த கல்வியை அதை அவங்களுக்கு தடுக்கல. பல்வேறு விதமான கல்வி ஞானங்களை படிக்கிறார்கள். அதோடு சேர்ந்து ஒழுக்கக்கேடுகளும் அவரிடத்தில் வளர்கிறது. ஆண்களோடு கொஞ்சம் குழாவுகிறார்கள், ஆண்களோடு கைகோர்த்து வலம் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், ஆண்களோடு கொஞ்சம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் இறைவன் திருமறை குர்ஆனில் வன்மையாக தடுத்திருக்கிறானோ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித் தருகிறான். யா நிசா அன் நபி, நபியினுடைய மனைவிமார்களே, லஸ்துன்ன கஅஹதிம் மினன் நிசா, நீங்கள் ஏனைய பெண்களை போல் கிடையாது. இனி தகைத்துன்ன, உண்மையிலே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்தால், ஃபலா தக்லஅன பில் கவுல், அந்நிய ஆண்களிடம் குலைந்து வலிந்து பேசாதீர்கள். ஏன் நீங்க வலிஞ்சு பேசினா என்னவாகும்? ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன், எவனுடைய உள்ளத்தில் தவறான எண்ணம் இருக்குமோ அவனை தடுமாற வைத்துவிடும். பெண்கள் நீங்கள் இயல்பா கொஞ்சம் பேசுவீங்க, நீங்கள் இயல்பாக சிரித்து பேசுவீர்கள். அதை பேசக்கூடிய, உங்களோடு பழகக்கூடிய, நீங்கள் யாரிடத்தில் அப்படியான பேச்சுக்களை பேசுகிறீர்களோ அந்த ஆண் எப்படி எடுத்துக்கொள்வான்? இந்த பொம்பளை இயல்பா பேசுச்சு அப்படின்னு எடுத்துக்குவான? சரி, நமக்கு சிக்னல் கிடைச்சிருச்சு, பொண்ணு அழகாத்தானே பேசுது, யார்ட்டுமே இந்த மாதிரி சிரிச்சு பேச மாட்டேங்குது, நம்ம கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுது, ஏதோ சம்திங் இருக்குது, நம்மளும் நூலை விட்டு பார்ப்போம் என்று தவறான பாதைக்கு போய் விடுவார்கள். அப்படியான நிகழ்வுகள் நடக்குது. உலக கல்விங்கிற பேர்ல நம்ம சமுதாயத்தை சார்ந்த பெண்மணிகள் அப்படித்தானே போய் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய பல பகுதிகள் அந்த கேள்வி, அந்த சம்பவத்தை கேள்விப்படலையா? நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஆண்களோடும் மாற்று மதத்தை சார்ந்த ஆண்களோடும் தினமும் மாசத்துக்கு ஒருத்தி ஓடக்கூடிய நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்யுது. அது அந்த கல்வி தடுக்கலையே. அப்படியே கரம் பிடித்து போயிட்டு இருக்கிறாளே, அவனோடு கொஞ்சம் குழாவிட்டு இருக்கிறாளே, கணவன் மனைவி கொஞ்சம் கூடியதெல்லாம் கீழே போயிடும், டவுன் ஆயிரும். அதையெல்லாம் மிஞ்சக்கூடிய வகையில மார்க்கத்தினுடைய எல்லா வரம்புகளையும் மீறி பஸ்ல 2 பேரும் போயிட்டு இருக்கிறாளுங்க. அவர் 2 பேரும் லவ்வர்ஸ், காதலன் காதலி. நம்ம சமுதாயத்தை சார்ந்த பெண்மணியும் இன்னும் ஒரு ஆணும் எப்படி அவங்களுடைய போக்கு இருக்குது? எப்ப அவங்களுடைய கொஞ்சாட்டத்திற்கு கொஞ்சம் அளவே இல்லாமல் டிக்கெட் எடுக்கிறதுல அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம்
நான் தான் எடுப்பேன், இல்ல நீ தான் எடுக்கணும், நான் தான் எடுப்பேன், மாறி மாறி நான் தான் எடுப்பேன்னு சொல்லி ஒரு ஆம்பளை பையன் டிக்கெட் எடுக்கிறான். இறுதியில இந்த பொம்பளை, நீ டிக்கெட் எடுத்தல, உனக்கு டிக்கெட் எடுக்காத இந்த காசு இனிமே எனக்கு தேவையில்லை, காத்துல பறக்க விடுது 50 ரூபாய். யாரு சம்பாதிச்ச காசு? அந்த 50 ரூபாயை சம்பாதிப்பதற்கு அவனுடைய அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளவு உழைப்புகளை செலுத்தியிருப்பான். அதையெல்லாம் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் தங்கள் பெற்றோரிடமிருந்து பெற்ற இலகுவாக பெற்ற அந்த பொருளாதாரத்தை இப்படி வீண் வரையும் ஆக்குகிறார்கள் என்று சொன்னால், அதே போல இந்த ஆம்பளை இவர் ரொம்ப தியாகம் பண்ணுவார், தியாகத்துக்கு உச்சிக்கே போயிடுவார். நைட்டு 2 பேரும் இவர் 2 பேரும் கடலை போடணும், பேசணும். 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு பேலன்ஸ் இல்லாம போயிடும். ஒன்னு இவர், உனக்கு நான் பேலன்ஸ் ஏற்றி விடுறேன், நீ எனக்கு போன் பண்ணி பேசு. இன்னும் ஒரு அற்புதமான தியாகம். இந்த மாதிரி நம்முடைய சமுதாய மக்களுக்கு மத்தியில் பழக்கம் இருக்குதுன்னு சொன்னா, இவர்கள் கற்ற கல்வி இந்த ஒழுக்கக்கேடை தடுக்கவில்லையே. எது தடுக்கும்? பயனுள்ள கல்விதான் தடுக்கும். திருமறை குர்ஆனுடைய கல்வி ஞானம் நமக்கு மத்தியில் இருக்குமேயானால், குர்ஆனை அறிந்தவர்களாக இருந்தால், குர்ஆனுடைய உபதேசங்களை, குர்ஆனுடைய எச்சரிக்கைகளை நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதித்திருப்போமேயானால், உலமா கல்வி என்கிற பேரில் நமக்கு மத்தியில் எந்தவித அனாச்சாரம் வந்தாலும் சரி, அதையும் முளையிலேயே கிள்ளி எறியக்கூடியவர்களாக இருப்போம். உலக கல்வி என்கிற பேரில் எப்படியான அனாச்சாரங்கள் நமக்கு மத்தியில் வந்தாலும் சரி, அதையும் நாம் ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியக்கூடியவர்களாக இருப்போம். அந்த குர்ஆனுடைய கல்வி நம்மிடத்தில் இருக்குதான் பாருங்க. எந்த கல்வி வேண்டுமானாலும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. மார்க்கம் எல்லா விதமான கல்வி ஞானத்தையும் பெறுவதை ஆர்வமூட்டுது. ஆனால் உங்களுக்கு குர்ஆனை பற்றிய ஞானம் இருக்க வேண்டும், குர்ஆனுடைய அறிவு இருக்கணும். அப்பதான் எது சரி எது தப்பு என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்கள். எது சரி எது தவறு என்பதை பிரித்து காட்டக்கூடிய குர்ஆனுடைய அறிவை பெற்றவர்களாக நம்ம சமுதாயத்தவர்கள் இருக்கிறார்களா? நம்ம சமுதாயத்தவர்களுக்கு குர்ஆன்ல இருக்கிற அறிவு என்ன? எப்படியான குர்ஆனுடைய அறிவை பெற்றிருக்கிறார்கள்? ஒண்ணுமே தெரியாது. வேறுமன ஃபாத்தியா ஓதுறதுக்கு மட்டும்தான் குர்ஆனை பயன்படுத்துகிறார்கள். குர்ஆன்ல அதிகமாக இவர்களுக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப மிதமிஞ்சி போனால் அதிகபட்சமாக அல்ஹம்து சூராவுக்கு பிறகு ஒரு குலுல்லாஹு ஓத தெரியும், ஒரு குல்லவுது பிரபில் ஃபலக் அதை ஓதுவார், குல்லவுது பிரபின் நாஸ் அதை ஓதுவார், அவ்வளவுதான். இதை தாண்டி குர்ஆன்ல அவருக்கு ஏதாவது ஞானம் இருக்குமா? குர்ஆன்ல உள்ள தகவல்களை அவருடைய உள்ளத்தில் ஆழ பதித்திருப்பாரா? நபிகள் நாயகத்திடமிருந்து பாடம் பயின்ற அருமை சஹாபா பெருமக்கள் அவர்கள் எப்படி குர்ஆனுடைய அறிவை வளர்த்து கொண்டவர்களாக இருந்தார்களோ, அதன் அடிப்படையில் சரி தவறு என்பதை பிரித்து அறிந்து செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்களோ, அந்த அளவுக்கு நம்மிடத்துல குர்ஆனுடைய ஞானம் இருக்குதா? இப்போ இவ்வளவு பெரிய ஒரு சபையில குர்ஆன்ங்கிற பேர்ல ஒரு ஹதீஸை சொன்னா கூட நம்ம பல பேர் நம்பிட்டு போயிருவோம். அவ்வளவு எதுக்கு அரபில டஸ் புசுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்றேன்னு வைங்க, ஓ குர்ஆன்ல இருக்கும் போல. நம்ம பல சகோதர சகோதரிகள் அப்படித்தானே விளங்கிக் கொள்வார்கள். அரபியில எதையாவது ஒன்றை மொழிந்து விட்டாலே குர்ஆன்ல இருக்குது. இதுதான் நமக்கும் குர்ஆனுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு. நாம குர்ஆனை இந்த அளவிற்கு தான் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த அறிவு நமக்கு எந்த விதமான பாடத்தையும் தராது. குர்ஆன்ல இறங்கணும், குர்ஆன்ல உள்ள தகவல்களை அறிந்து கொள்ளணும், குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற இறையச்சத்தை பெற வேண்டும், குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற வணக்க வழிபாடுகளை கடைபிடிக்கணும். குர்ஆன் தாங்க முழு கல்வி. இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்தையும் நாம் எப்படி நடைபோட வேண்டும் என்பதை, ஒவ்வொரு காரியத்தையும் நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரே கல்வி திருமறை குர்ஆனுடைய கல்விதான். அதை வச்சுதானே சரின்னு சொல்வீங்க. குர்ஆன்ங்கிற ஒரு கல்வி உங்களுடைய கரங்களில் இல்லாதிருக்குமே ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தவறுகளை எப்படி இனம் காண்பீர்கள்? அது தவறுன்னு எப்படி மக்களுக்கு மத்தியில் சொல்வீங்க? அது தவறு என்பதை எப்படி அறிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து களை எடுப்பீர்கள்? குர்ஆனுடைய அறிவை நாம் வளர்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். வெறுமனே ஃபாத்தியாக்கள் என்று திருமறை குர்ஆனை ஒதுக்கிவிடக் கூடாது. மார்க்கத்தில் இல்லாத ஃபாத்தியாவிற்கென்று நம்ம சமுதாயத்தவர்கள் இந்த குர்ஆனை ஒதுக்கி இருக்கிறார்கள். வேற எந்த சந்தர்ப்பத்திலையும் குர்ஆனை தொடுவது கிடையாது.
அதில் உள்ள போதனைகளை சிந்திப்பது கிடையாது. இறைவன் திருமறை குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு ஒரு கல்வியை சொல்லித் தருகிறானே, கல்வியை தேடி ஒரு பாதையில் நாம் பயணிப்போமேயானால் அந்த பாதை நம்மை சொர்க்கத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய பாதையாக இருக்கும். எந்த கல்வி நம்மை சொர்க்கத்தை நோக்கி அழைத்து செல்லும்? திருமறை குர்ஆனுடைய கல்வியை நீங்கள் கற்றுவிடுவீர்களானால் அது உங்களை சொர்க்கத்தை நோக்கியும் அழைத்து சென்றுவிடும். இன்னும் இந்த உலகத்தில் பறந்து விரிந்து கிடக்கின்ற நம்முடைய வாழ்க்கைக்கு பலனளிக்கக்கூடிய, நம்முடைய மூட நம்பிக்கைகளை அகற்றக்கூடிய, நம்முடைய வாழ்வின் பல்வேறு நிகழ்வுகளை தெளிவுபட நமக்கு சொல்லித்தரக்கூடிய அத்தனை ஞானங்களையும் பெற்றவர்களாக ஆகிவிடுவோம். அதற்கு திருமறை குர்ஆனை அதிகம் அதிகம் படிக்கக்கூடியவர்களாகவும் அதன் கல்வியை அதிகம் அதிகம் வளர்த்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கணும். எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் அத்தகைய ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆன்லைன் PA சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.